இந்த இயர் 2025 ஜனவரி மாதம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, எதெல்லாம் அஃபிஷியலா ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க, எந்த படங்களெல்லாம் ஜனவரி மாதம் தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த இயர் ஸ்டார்டிங்லயே தமிழ் சினிமால நிறைய புது படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இதுல எந்தெந்த படங்கள் எந்தெந்த தேதியில தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். வீக் வைஸ் ஜனவரி மாதத்துல என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஐடென்டி படம் ஜனவரி 2ஆம் தேதி தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் அஃபிஷியலாக இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படத்தில் வினய் ராய், டொவினோ தாமஸ், த்ரிஷாலாம் நடிச்சிருக்காங்க. படம் அஃபிஷியலாக ஜனவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மலையாள நடிகர் உன்னி முகுந்தனோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மார்க்கோ. படம் நல்ல வசூலாகிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். இந்த வாரம் படம் அஃபிஷியலாக தமிழ் டப்பில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 3ஆம் தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லாரான்ற ஸ்மால் பட்ஜெட் படம் ஜனவரி 3ஆம் தேதி தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மற்றும் எக்ஸ்ட்ரீம் என்ற ஸ்மால் பட்ஜெட் படமும் ஜனவரி 3 ரிலீஸ் ஆகுது. ஜாக்கி சான் நடிப்பில் ஏ லெஜெண்ட்ன்ற படம் ஜனவரி 2ஆம் தேதி தமிழ் டப்பில் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த 5 புது படங்களும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம். ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில் இப்போதைக்கு அஃபிஷியலாக 10 படங்களுக்கு மேலே தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த பொங்கல் முன்னிட்டு இப்போதைக்கு ஜனவரி 10 மற்றும் ஜனவரி 14ஆம் தேதி தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு புது படங்கள். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இப்போதைக்கு கேம் சேஞ்சர், மனன்கான், 2K லவ் ஸ்டோரி, மெட்ராஸ்காரன் இந்த 4 படங்களும் இப்போதைக்கு அஃபிஷியலாக பொங்கல் முன்னிட்டு ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மற்றும் பொங்கல் முன்னிட்டு காதலிக்க நேரமில்லை மற்றும் நேசிப்பாயா படம் ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து தருணம், 10 ஹவர்ஸ், படைத்தலைவன் போன்ற படங்கள் அஃபிஷியலாக பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எந்த தேதின்னு அறிவிக்கலை. இப்போதைக்கு தமிழ் லாங்குவேஜில் பொங்கல் முன்னிட்டு ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில் இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாதம் தேர்ட் வீக்கில் இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படம். டைரக்டர் கௌதம் வாசுதேவ் இயக்கத்தில் மம்முட்டி அவர்கள் ஹீரோவாக நடித்து டாமினிக் படம் ஜனவரி 23ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாட்டல் ராதா படம் குரு சோமசுந்தரம் அவர்கள் ஹீரோவாக நடித்து ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ஜனவரி 24ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி மாதம் தேர்ட் வீக்கில் இந்த 2 படங்களும் இப்போதைக்கு அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக்கில் அகத்தியா படம் ஜனவரி 31ஆம் தேதி வேர்ல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜீவாவோட ஹை பிக் பட்ஜெட் படம் இது. ஜனவரி மாதம் ஃபோர்த் வீக்கில் இந்த படம் மட்டும்தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதை தவிர்த்து ஃபோர்த் வீக்கில் வேறு எதனா புதிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நான் சொன்ன படங்களை தவிர்த்து வேறு என்ன படங்களெல்லாம் ஜனவரி மாதம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னா வீர தீர சூரன், விடாமுயற்சி மற்றும் சுமோ இந்த 3 படங்களும் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஜனவரி மாதம் எந்த தேதின்னு அறிவிக்கலை. பொங்கல் ரிலீஸ்லேருந்து விடாமுயற்சி படம் போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகுதா இல்லைனா பிப்ரவரியானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இந்த படங்களெல்லாம் ஜனவரி மாதத்தில் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த வீடியோவில் ஓடிடி ரிலீஸ் தேதி அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு புதிய படமும் ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லேயே எந்த படமும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கலை. நம்ம சேனலோட வீக்லி வீடியோஸ் அப்டேட்ஸில் ஓடிடி ரிலீஸ் தேதி தமிழ் சினிமாவோட படங்கள் ஜனவரி மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் அப்டேட்ஸில் பார்க்கலாம்.